இந்த ஹம்பி ட்ரிப்பில் இந்த ஒரு இந்தியாவின் புராதன சின்னத்தில் இந்த கல்தேர் உள்ள இடம் தாங்க இந்த விட்டாலா டெம்பிள். வாங்க அடுத்து இந்த வீடியோ பார்ட் 2ங்க. ஃபுல் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோடைய கணேஷ் இதையும் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இதில் இது வந்து கணேஷா. அது பார்த்தீங்கன்னா ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கணேஷ் யானை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது பாருங்கள் ஷேப்பு. யானைகள் சண்டை போடுற மாதிரியும் ஒரு இந்த பில்லரை பாருங்களேன், உள்ளார இந்த இதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கு. அதாவது சிற்பிகள் எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இதில் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பில்லர். எல்லா கல்லை தூக்கி அழகாக செதுக்கி அப்படியே வச்சுருக்குறாங்க. சில வேறுபாடுகள்லாம் செஞ்ச இடத்தெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. உள்ளார அளவு கிடையாது, இன்னும் வேலை நடக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் ಕಣ್ಗಳಿಗೆ ಕೆಳಗಡೆ ಲುಂಗಿ ನಾಗಿನಿಂದ ಮೂರನೇದಾಗಿ ತಾಯಿ ಕೋತಿ ತನ್ನ ಮರಿ ಕೋತಿನ ಮೇಲೆ ಕೆತ್ಕೊಳ್ಳೋರಿಟ್ಟಿದೆ. ಈಗ ನೋಡಿ ತಾಯಿ ಕೋತಿ ತನ್ನ ಮರಿ ಕೋತಿಗೆ ಹಾಲು ಕೊಡಿಸೋದು. ಬಾಲ, ಕಾಲು, ಬಾಡಿ, ಕೈಯು ಮುಖ ಇದೆ. ಈಗ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಸಮುದ್ರ ಉಲ್ಲಂಘನೆ ಮಾಡೋದು. ಆಕಾಶಕ್ಕೆ ಮತ್ತು ಭೂಮಿಗೆ ಎರಡು ಕಾಲುಗಳಾಗುತ್ತೆ. ಬಾಲ, ಬಾಡಿ, ಕೈಯು ಮುಖ ಇದೆ. ಈಗ ನೋಡಿ ಚಲಿಸಂತ ಆಗುತ್ತೆ. ಒಂದೇ ಚಿತ್ರ ಆಗುತ್ತೆ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಇವರು ಆಂಜನೇಯರಲ್ಲ ಕೈ ಅಡ್ಡಿಟ್ಟು ನೋಡ್ಬೇಕು. ಕೈ ಅಡ್ಡಿಟ್ಟು ನೋಡ್ತಾರೆ ಹಿಂಗೆ ಈ ಥರ ಈ ಥರ ಇಟ್ಟರೆ ಒಂದು ಅಂಜೆ ಕಣ್ಣುಗಳಿದಾವ ಹಿಂಗೆ ಇಟ್ಟರೆ. ಓಕೆ ಓಕೆ. ಸೊ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡೋದು. ಸರ್ ನಾವೇನು 5D 3D ಅಂತ ಇವತ್ತಿನ ಕಾಲಕ್ಕೆ ಏನು ಕರಿತೀವಿ ಅಂದರೆ 15ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ವಾಸ್ತುಶಿಲ್ಪ. ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಿ ಸರ್, ಒಂದು ಕಪ್ಪೆ ನೀರಲ್ಲಿ ಹಾರ್ತಿರತಕ್ಕಂಥದ್ದು. ಅದಾದ ನಂತರ ನೋಡಿ ಸರ್, ಒಂದು ಶೇಷನಾಗ ಸರ್, ಶಿವಲಿಂಗನ ಮೇಲೆ ಹಾವು ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅದಾದ ನಂತರ ನೋಡಿ ಸರ್, ಒಂದು ಚಿಕ್ಕ ಹಾವಿನ ಹಾಗೆ ಕಾಣಿಸುತ್ತೆ ಮೇಲೆ, ಕಾಣಿಸ್ತಿದೆ ಸರ್ ಎಲ್ಲರಿಗೂ. ಅದಾದ ನಂತರ ಒಂದು ತಾಯಿ ಕೋತಿ ಮರಿ ಕೋತಿಯನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಮೇಲೆ ಎಳ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ. ಅದಾದ ನಂತರ ನೋಡಿ ಸರ್, 2 ಕಾಲು ಮತ್ತು ಬಾಲ ಇದೆ. ಹನುಮಂತನು ಲಂಕಕ್ಕೆ ಹಾರ್ತಿರ್ತಕ್ಕಂಥ. என்ன ஒரு பில்லர் இருக்கு. உள்ளார என்ன போகுதுப்பா, என்னங்க இது வேற இருட்டா இருக்குது. அழகா பேஸ்மெண்ட் போகுதான்னு தெரியல. ஸ்டெப்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. 6 ஸ்டெப்ஸ் இறங்கி அப்படியே நடந்து அப்படியே வந்தீங்கன்னா இன்னாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஓட மாதிரி போகுது சைடில்.
உள்ளார எந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து கல்லுகளை கற்கற்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க. இதுனா க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கேயும் சன்ஷேடு கரெக்டாக வர மாதிரி தெரியுது பாருங்க. வெளிச்சங்கள் வர்ற மாதிரியும் இந்த இடத்துல வந்து நீரோட்டம் போகிறதுக்கும் வச்சுருக்காங்க. கீழே இறங்கி போனாக்கா ஒரே இருட்டு தான். நம்ம அது உள்ளார நடுவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் செதுக்கிடுச்சு. ஸோ நம்ம கோயிலில் இந்த கோயில் பாதத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துக்கு வந்தாச்சு. இதுதான் மூலஸ்தானம். இந்த மூலஸ்தானத்துக்கான அந்த கல்லாலேயே செதுக்கப்பட்ட ஒரு சிற்பத்தை தான் பார்க்குறீங்க இந்த இதில். ஸோ உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒன்றும் தெரியல. இங்கே வந்து தான் சுவாமிகள் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியுது. இங்கே அந்த சிலைகள்லாம் இல்லை, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஓகே, இதுலேருந்து வெளில போயிடலாம். வியூவர்ஸ், இந்த ஹம்பி ட்ரிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான டெம்பிள் பார்த்தோம்னா இந்த விட்டாலா டெம்பிளுங்க. இதனுடைய அழகிய தோற்றத்தை பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க.